லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் கனவு கண்டது படிக்க போது இப்போ மணி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 7, 8, 7:30 ஆகுது. இப்போ மணி வந்து நான் லைஃப்ல கனவு கண்டது ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு காஸ்ட்லியான பேலஸை போய் பார்க்க போறோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபுதாபில ஒரு பேலஸ் இருக்கு. அந்த பேலஸை போய் பார்க்க போறோம். அந்த பேலஸ் சொல்றதா இல்ல வந்து தாஜ்மஹால் சொல்றதா இல்ல வந்து ஒரு மசூதின்னு சொல்றதா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ அப்படி இருக்குது. அந்த பேலஸை தான் போய் பார்க்க போறேன். நீங்களும் போய் மறக்காம கண்டிப்பா வந்து என் கூட வந்து பாருங்க. வர்ற பஸ் வந்தாச்சு. இப்போ பஸ்ல ஏறி போயிட்டு டைரக்டா அங்க போய் இறங்கிட்டு வீடியோ போட வேண்டியதான். ஆக்சுவலா நம்ம இந்த பஸ் கார்டை வந்து டேப் பண்ணிட்டு ஏறணும். நம்ம டேப் பண்ணலன்னா நம்மளை வந்து பிடிச்சு போடுவாங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் பஸ்ஸு. இங்கே உள்ள பஸ்ஸு நம்ம ஊரில் உள்ள பஸ்ஸு மாதிரி அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி கும்பகோணம் அப்படிலாம் போட்டிருக்காது. பஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஏசியாக இருக்கும் உள்ள. ஆக்சுவலாக இப்போ பஸ்ல இருந்து இறங்கி வந்து அந்த பேலஸோட அண்டர் கிரவுண்டில் உள்ள மாலில் உட்காந்துருக்கோம். பேலஸே அவ்வளோ பெருசாக இருக்குன்னா அண்டர் கிரவுண்டில் மால் சொல்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. நான் வந்து அது பேலஸ்ன்னு சொல்கிறதா இப்பவுமே எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது பேலஸ்ன்னு சொல்கிறதா இல்லை தாஜ்மஹால்னு சொல்கிறதா இல்லை அதை மசூதின்னு சொல்கிறதா என்ன எப்படி சொல்லணும்னு எனக்கே தெரில. ஆனால் அது வந்து ஒரு மசூதி. பார்க்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கலரில் ஒரு காஸ்ட்லியான ஒயிட் கலர் பேலஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் நைட்டு தூங்காமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த பேலஸை இந்த மசூதியை சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட இப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நாள் வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டோம்னா அந்த அடுத்த நாள் அதுக்கு முந்தின நாள் நைட்டு தூக்கமே வராது. டெலிவரி எடுக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இங்கே. ஸோ ஒன் டைமாவது வந்து அபுதாபியில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இடத்துல. ஆனால் உள்ளே வந்து நிறைய இருக்கான். நம்ம வந்து உள்ளே வந்து போய் பேச முடியாது. ஏன்னா அவ்வளோ மைல்டாக இருக்கிற ஒரு மசூதி. நம்ம வந்து உள்ள வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்து இதே மாதிரி விளாகில் எடுத்து பேச முடியாது. உள்ள மைக்கும் அலோடு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கேன். வெயிட்டிங் ஏரியான்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு மால். ஆக்சுவலாக இப்போ வந்து பாஸ் வாங்குறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த மாஸ்க்குள்ளே போகிறதுக்கு விசிட்டருக்கு வந்து ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த மாஸ்க்குள்ளேயே போக முடியும். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இப்போ போய் பாஸ் போய் வாங்க போகிறோம். பாஸ் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போய் காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ டிக்கெட்டை வாங்கியாச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். என்ட்ரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸே அவ்வளோ லெவல் வேறு லெவலில் இருக்குன்னா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ வந்து என் கனவு வந்து பழிக்க போது பார்த்துக்கோங்க. ஆமாம், என் கனவு வந்து யாரெல்லாம் பழிக்காதுன்னு நினச்சிங்களோ இப்போ சொன்னீங்களோ இப்போ வந்து என் கனவு பழிக்க போகுது. ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்ததை இப்போ வந்து நான் பக்கத்துல போய் பார்க்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ உள்ளே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்குது. ஷாஜகான் வந்து மும்தாஜுக்கு கட்டினார் தாஜ்மஹால். இது வந்து தாஜ்மஹால் கிடையாது. ஸோ வந்து இது வந்து ஒரு மசூதி. மசூதியை அவ்வளோ கிராண்டாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. இது கனவுல நிஜத்தில் இருக்கமா இல்லை கனவுல தான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த மசூதிக்குள்ளே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணுன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ இந்த மாஸ்கோட உள்ளே வந்தாச்சு. இந்த மாஸ்கோட ஓவரால் வியூவே பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 32 பல்லும் பளீர்னு வெளியே தெரியுது. ஸோ பயங்கரமாக இருக்குது வியூ. வந்து சொல்லிக்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட். வாயிலிருந்து வார்த்தையே வரல. அவ்வளோத்துக்குள்ளே பயங்கரமாக இருக்குது. வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான், வேறு எந்த கலருமே கிடையாது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப சத்தம் போட்டுலாம் பேசவும் முடியாது இங்கே வந்து. ஏன்னா இங்கே வந்து ப்ரேயர் நடக்கிற இடம். ஸோ வந்து ஒரு சின்ன குண்டூசி சத்தம் கேட்டால் கூட பளீர்னு கேட்கும். நான் வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். வெளியே இருந்து பார்ப்பேன். ஸோ இதே மாதிரி இடங்கள்லாம் வெளியே இருந்து பார்ப்பேன். ஏன்னா யாராவது சொல்லி திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து பார்த்துட்டு பஸ்ஸில் போகும்போதோ வரப்போதோ பார்ப்போம். என்னைக்காவது ஒரு தடவை போய் பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து உள்ளே வந்து விசிட் பண்ணி பார்ப்போம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து இங்கே வந்து 0 பட்ஜெட் தான். நீங்கள் வந்து பஸ்ஸில் வர போகிறீங்க, டேப் படிக்க போகிறீங்க. இங்கே வந்து ஒரு டிக்கெட் தருவாங்க. டிக்கெட்டை பார்த்துட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்து விசிட்
பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மாஸ்கோட ஓவரால் வியூவே தான் பயங்கரமாக இருக்கும். பயங்கரம் கிடையாது, விஜய் சுத்து சொல்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இடங்கள்லாம் பார்க்க நமக்குலாம் கொடுத்து வைக்கணும் போல. ஆனால் உண்மையிலேயே நான் வந்து கனவுல தான் யோசித்து பார்த்தேன், இதே மாதிரி இடங்கள்லாம் இருக்குது போய் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி கனவுல தான் யோசித்து பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து நிஜத்துலேயே நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. ஆனால் சிக்னல்லாம் காட்டக்கூடாதுன்னா இந்த சிக்னல்லாம் காட்டக்கூடாது. ஸோ தேவையில்லாமல் ஃப்ளாகோ கட்டி பிடிக்கிறதோ இல்லை இந்த மாஸ்க் போடுறதோ அந்த டெடி பியரு இப்படிலாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஒன்று ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, இல்லைனா ஃபைனை தூக்கி அடிச்சிருவாங்க. இப்போது வந்து உள்ளே வந்துட்டேன், மசூதிக்குள்ளே வந்துட்டேன். மசூதிக்குள்ளே உள்ளே வந்த பிறகு தான் இப்போ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ பெரிய விளக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க தெரியுமா? விளக்கு ஓகே சொன்னால் தான் விடணும், அதே மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து பெரிய விளக்கு மாதிரி இருக்குது. சரியான ஹைட்டில் இருக்குது. பயம் வந்து அவங்க கையாலேயே செஞ்ச வந்து கார்பெட்டு, உலகத்திலே உள்ள பெரிய கார்பெட் இது மட்டும்தான். இங்கேருந்து அது ஃபுல்லாக வந்து கார்பெட் தான். அதாவது இவங்க தொழுகைக்காக யூஸ் பண்ணுற மேட். இது வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். கார்பெட் அதை விட பெரிய விளக்கு உள்ளே ஒன்று இருக்குது. ஸோ அதையும் போய் பார்க்க போகிறேன். மசூதியே இது வந்து மசூதியே கிடையாது என்னை இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இது மசூதி கிடையாது, இது வந்து ஒரு பேலஸ் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது வந்து உண்மையிலே இது வந்து ஒரு மசூதி. விளக்க பாருங்கள், இதே மாதிரி விளக்கலாம் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குது விளக்கு. இந்த கிராண்ட் மாஸ்க்கை வந்து என் கூட சேர்ந்து நீங்களுமே பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.